ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாச்சில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பாதி தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இது ஒரு கப் ரைஸ்க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம், ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உப்பு உருண்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இட்லி சட்டியில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான உப்பு உருண்டை ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியோட